உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடவுள் இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படியா விளையாடுவா ஒருத்தவங்க வாழ்க்கையில? நிறுத்து, போதும். இனி கடவுளை திட்டி என்ன ஆக போகுது? அவங்க எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கதான் முடியும். வேற என்ன பண்றது? ஏன்னா எனக்கும் உனக்கும் ஆதி ஒரு வாழ்க்கைய கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கு காரணமா பாரதியும் இருந்திருக்கா. நாம 2 பேரும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா வாழ போற மாதிரி அவங்களும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேன். இனிமே வேண்டதை தவிர வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? இனிமே நாம சந்தோஷமா வாழ்றதுலதான் அவங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நான் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீ எப்பவுமே கரெக்டா தான் இருப்ப. நான் தான் லூசு மாதிரி அப்பப்போ சண்டை போட்டுட்டே இருப்பேன் உன் கூட. நான் என்ன சண்டை போட்டாலும் என்ன விட்டு போயிடாத. ஏய், நான் உன்னை எங்கேட விட்டு போவேன்? நானு இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதுவும் நான் மொத்தமா உனக்கு தானே கொடுத்துருக்கிறேன். உன்னை விட்டு எங்க போவேன் நான் இப்போ? ஆஹா இல்லடா, நான் அதுக்காக சொல்லல. முன்னாடி எல்லாம் நமக்குள்ள சண்டை வந்தா ஆதியோ இல்ல பாரதியோ நமக்கு நடுவுல வந்து சமாதானப்படுத்தி வைப்பாங்க. ஆனா இப்போ அவங்க 2 பேரும் நம்ம கூட இல்லைல்ல. அதனாலதான் சொல்றேன், நான் என்ன சண்டை போட்டாலும் என்ன விட்டுறாத ப்ளீஸ். உன்னை விட்டு போவேன் நானு. இத்தனை நாள வெறும் என் பொண்டாட்டியா மட்டும்தான் இருந்த நீ. இப்ப என் பிள்ளைக்கு அம்மாவாக போற. எப்படி போவேன் சொல்லு? நான் ஒண்ணு மட்டும் உன்கிட்ட சொல்லணும். பாரதிக்கு 2வது குழந்தை பிறக்கிற வரைக்கும் தமிழ் அவ கூட இருக்கட்டும். அவ பிறந்ததுக்கு அப்புறம் தமிழை நாம கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா? கூட்டு வரலாமே, தாராளமா கூட்டு வரலாம். டேய், மொத்தமா இல்லைனாலும் அவளை அப்பப்போ நாம தான் போய் பாத்துக்கணும். நாம தான் தமிழுக்கு எல்லாமே செய்யணும்டா. கண்டிப்பாடி. நம்ம அவ மேல காட்டுற பாசம் தான் ஆதி அவ கூட இல்லைன்றதை அவளுக்கு மறக்க வைக்கும். கரெக்டா சொன்ன. நானும் அத மைண்ட்ல வச்சுட்டு தான் சொன்னேன். பாரதி போக போக சரியாயிடுவா. அடுத்து பொறுக்க போற குழந்தையையும் ஒரு மாதிரி சொல்லி சொல்லி வளர்த்துருவா. ஆனா தமிழை யோசிச்சு பாரு, அவளால இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதனால அவளை மட்டும் நாம ரொம்ப பாசமா வளர்க்கணும்டா. நம்ம பாப்பாவை விட அவளைதான் நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணும்டா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தாண்டி வரவே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். வந்துருச்சு. உள்ள ஃபுல்லாவே தமிழ் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அவ வயசுக்கு அவ இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் தாங்கணுமா? பாவண்டா அவ. ஆல்ரெடி வாசுவை இழந்து தவிச்சா, இப்போ ஆதியையும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ண போறா. ஆனா ஒண்ணு, ஆதியால ரொம்ப நாள்லாம் இவங்களெல்லாம் விட்டு இருக்கவே முடியாது. எனக்கு என்னமோ ஆதி சீக்கிரமே இவங்களெல்லாம் தேடி வந்துருவாருன்னு தான் என் உள் மனசு சொல்லிட்டே இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.